உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. ஏங்கி கிடக்கும் உள்ளங்களின் ஜெபதாகத்தை தணிக்க இல்லந்தோறும் சந்திப்பவர்கள் தான் மிக்கேல் அதிதூதர் ஜெபக்குழுவினர். தேவைக்காக சேவை என்றில்லாமல் உள்ளம் கடவுள் வாழும் ஆலயம் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொருவரின் விண்ணப்பம் ஜெபக்குழுவினரால் மூலம் விண்ணிற்கு எழுப்பப்படும். அத்தகைய சுயநலமற்ற இறைப்பணியில் இவர்கள் ஒரு கூட்டின் பறவைகள். சுதந்திரமான பிரமத பணியில் பறவைகள் பலவிதமாய் குழந்தைகள். அக்குழந்தைகளுக்கு கிறிஸ்து பிறப்பு பற்றி அறிவிக்க புனித அந்தோனியார் ஆலயத்தில் பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தை தலைமையில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெற்றது. இப்போது விழா ஆரம்பமாகிறது. இந்த விழாவை தலைமையேற்று நடத்துகின்ற குருக்கள்லாம் வந்தாச்சு, அருட்சகோதரிகள் வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு இறை வணக்க பாடலோட விழாவை அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. வைகோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே. விண்மீன்கள் கண் பார்க்க சூரியன் தோன்றுமோ புகழ் மைந்தன் தோன்றினானே. கண்ணீரில் காயத்தை செந்நீரில் ஆற்றவே சிசுபாலன் தோன்றினானே. அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. அதிரூபன் தோன்றினானே. போர் கொண்ட பூமியில் பூக்காடு காணவே புகழ் மைந்தன் தோன்றினானே. புகழ் மைந்தன் தோன்றினானே. கல்வாரி மலையிலே கல்லொன்று பூக்கவும் கருணை மகன் தோன்றினானே. நூற்றாண்டு இரவினை நொடியோடும் போக்கிடும் ஒளியாக தோன்றினானே. இரும்பான நெஞ்சிலும் ஈரங்கள் கசியவே இறைபாலன் தோன்றினானே. முற்காடு எங்கிலும் பூக்காடு பூக்கவே புவிராஜன் தோன்றினானே. அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. அதிரூபன் தோன்றினானே. வைகோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே. வந்தவன் மின்னினானே. அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. அழகாய் அதிரூபன் என்ற குழந்தை இயேசு பிறந்த பாடலை பாடிய ஆண்டிங்களுக்கு மீண்டும் ஒரு முறை கைகளை தட்டி நாம் மகிழ்ச்சியினை தெரிவிப்போம். இப்போது இந்த விழாவின் தொடக்க ஜெபமாக சகோதரி ரீட்டா தொடக்க ஜெபம் சொல்ல வருகின்றார். அனைவரும் எழுந்து நின்று கைகளை கும்பிட்டு எழுந்து நின்று. அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்பொழுது நாம் மூவரும் இறைவனை வேண்டி நம்முடைய விழாவை தொடங்குவோம். அனைத்து பிள்ளைகளும் கண்களை மூடி கைகளை கூப்பி நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி நமது ஜெபங்களை ஏறெடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. தூய ஆவியானவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை காண வைத்தமைக்காக நன்றி தெய்வமே. ஏசப்பா, உன் நாமத்தினால் நாங்கள் எதை கேட்டாலும் தருவேன் செய்வேன் என்று சொன்னீங்களே அப்பா. இந்த அருமையான நேரத்திலே பாலகன் உம்மை வரவேற்று மகிழ்ந்த நாங்கள் இப்பொழுது உம்முடைய பிறப்பின் விழாவை இந்த பிள்ளைகளோடு இணைந்து சிறப்பிக்க இருக்கிறோம் ஐயா. அருமையான எங்கள் பங்கு தந்தையர்கள், கண்ணியர்கள், அருமையான ஜெப குழுவினர், பங்கு மக்கள், இங்கு வந்துள்ள அனைத்து குழந்தைகளையும் நிறைவாக நீர் ஆசீர்வதியும் ஐயா. தொடக்கமும் நானே முடிவும் நானே என்று சொன்னவரே,
இந்த விழாவின் தொடக்க கதாநாயகனாக நேரிருந்து ஆண்டவரே, முடிவின் தேவனாக நேரிருந்து ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி அப்பா. விழாவிற்காக எடுத்துள்ள எல்லா நிகழ்வுகளையும் தயாரிக்க நீர் ஆண்டவரை சித்தம் கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இசப்பா, நீர் தொடங்கிய ஒவ்வொன்றையும் நிறைவாக்கி செய்வீர் ஐயா. முடியாது என்பதை கூட முடித்து வைப்பவர் நீர்தானே அப்பா. என் பிள்ளைகள் இதை காணும் பொழுது மனதில் மகிழ்ச்சி கிட்டவும், நீர் எதற்காக வந்தீர் பிறந்தீர் என்பதை இவர்கள் நினைவு கூர்ந்து இங்கு நடத்துகின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் உம்முடைய பிரசன்னத்தை காண செய்வீராக தெய்வமே. இசப்பா, நீர் குழந்தையாக பிறந்து மண்ணுலகில் அமைதியை கொண்டு வந்தீர். அந்த அமைதியோடு நாங்கள் வாழவும், அமைதியின் தூதுவர்களாகவும் பிள்ளைகளாகவும் இருந்து எம் ஜெப குழுவினர் நடத்தும் ஒவ்வொரு செயலிலும் நீர் கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக உமது அன்னையும் எங்கள் அன்னையுமாக இருக்கின்ற ஆரோக்கிய தாய் வழியாக உம்முடைய பாதத்திலே எங்களை சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். அருமையாக ஜெபத்தின் வழியாக நம்ம எல்லாம் இந்த விழாவை தொடங்கி உதவி செய்த சகோதரிக்கு நன்றி. அடுத்து வரவேற்புரை. அன்பான செல்ல குழந்தைகளை அமைதி காக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வரவேற்புரை. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதுக்காக இங்கே கூடியிருக்கிறோம் தெரியுமா? கிறிஸ்மஸ் விழாவை சிறப்பிக்க. இந்த கிறிஸ்மஸ் விழாவை சிறப்பிக்க இங்கு வந்திருக்கும் அனைத்து பிரமத குழந்தைகளையும் பெற்றோர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த விழாவுக்கு சிறப்பு தலைமை தாங்க வந்திருக்க நம்முடைய ஜெபக்குழு தலைவர், நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை ஆண்ட்ரூ டோமிக் அவர்களையும் அன்போடு வருக 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 என்று வரவேற்கின்றோம். இந்த விழா தொடங்க திட்டமிட்ட நாளிலிருந்து இந்நாள் வரை நம் பங்கு தந்தையின் உதவிக்கரம் நம்மோடு இருந்து செயல்பட்டதற்காகவும் அவருக்கு நன்றி கூறி அவரை மீண்டும் ஒரு முறை வருக 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 என்று வரவேற்கின்றோம். அத்தோடு நம்முடைய உதவி தந்தை எப்போ பார்த்தாலும் புன்முறுவலோடு சிரிச்சுட்டே இருப்பாங்க குழந்தை மாதிரி. இன்னைக்கு அந்த குழந்தைகள் மத்தியில் நடுவில் உட்கார்ந்துக்கிறாங்க. அவர்களை இந்த விழாவிற்கு நம்மை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பங்குக்கு எப்போதும் உதவி செய்து கொண்டிருக்கிற நம்முடைய அருள் சகோதரிகள் அவர்களை இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக 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 என்று வரவேற்கிறோம். மற்றும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்க பிரமத குழந்தைகளையும் அவர்களுடைய பெற்றோர்களையும் வருக வருகவென்று வரவேற்கின்றோம். மேலும் நம்முடைய பங்கில் உள்ள சின்னஞ்சிறார்களையும் நம்முடைய பங்கு மக்களையும் ஜெபக்குழு உறுப்பினர்களையும் வருக வருக வருகவென்று வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பான முறையில் ஒரு வாழ்த்துரை வழங்கிய அன்பு சகோதரிக்கு நன்றி. அடுத்ததாக வரவேற்பு நடனம். இந்த நடனத்தை ஆடி, இந்த விழாவின் தொடக்கமாக நடனத்தை ஆடி மகிழ்விக்க வருவது கடவுளை அறியாத பிற மத குழந்தைகள். கைகளை தட்டி உற்சாகமாக வரவேற்போம்.
எல்லா ஜனத்துக்கும் என்னது? சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? இந்த நாள் சந்தோஷமா இருக்கா செல்ல பிள்ளைகளா? மீண்டும் ஒரு முறை நம்ம அந்த குழந்தைகளுக்கு கைகளை தட்டி உற்சாகப்படுத்துவோம். அடுத்தது படைப்பை பற்றி மிக சுருக்கமான முறையிலே மிக அழகாக எடுத்து கூற ஒரு சகோதரி ஜோன் வருகின்றார்கள். படைப்பு அப்படின்னா என்னங்கிறத சகோதரி அழகா உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இல்லைங்களா? இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆர்வமாக இருக்கீங்களா? முதல்ல இந்த உலகம் இப்படி தான் இருட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கடவுள் என்ன பண்ணார்? வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொன்னார். சொன்ன உடனே ஒரே நிமிஷத்தில் வெளிச்சம் உருவாயிடுச்சு, வெற்றிடம் போல. அழகா இருக்கா? அதுக்கப்புறம் கடவுள் பூமியை உருவாக்கினார். அந்த பூமிக்கு நேராக ஆகாயத்தையும் உருவாக்கினார். இதுதான் முதல் நாள் கடவுள் கிளியராக இதெல்லாம் உருவாக்கிட்டாரா? அதுக்கப்புறம் கடவுள் என்ன பண்ணாருன்னா, இரண்டாம் நாள் ஆகாயத்தையும் பூமியையும் உருவாக்கினார். உலகத்தில் இருக்கிற அங்கங்கே இருக்கிற நீர்நிலைகளை எல்லாம் ஒன்று கூட்டி ஒரு பெரிய சமுத்திரத்தை உருவாக்கினார். அதுதான் மூன்றாவது நாள் கடல் உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கடலை மூடுறதுக்காக பசுமையான மரம், செடி, கொடிகள் எல்லாம் உருவாக்கினார். இது மூலயமா தான் நமக்கு கனிகள், பழங்கள், பூக்கள்லாம் கிடைக்குது. இது மூன்றாவது நாள். நான்காவது நாள் கடவுள் யோசிக்கிறாரு. அவர் உருவாக்கின பூமி ரொம்ப வெளிச்சமாகவும் இரவு ரொம்ப இருளாகவும் இருந்தது. அதை சரிப்படுத்துறதுக்காக பூமிக்கு சூரியனையும் ஆகாயத்தில் நிலா நட்சத்திரங்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சார். அதுக்கப்புறம் அவர் உருவாக்கின சமுத்திரம் உயிரோட்டமாக செழிப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்டார். கண்ணிமைக்கிற பொழுதில் கோடிக்கணக்கான மீன்கள் அந்த சமுத்திரத்தில் உருவாயிடுச்சான். பெரிய திமிங்கல மீன்கள் கூட இருந்துதான். அதுக்கப்புறம் ஆகாயத்தை பார்க்குறாரு. அதில் பறவைகளை உருவாக்குனாரு. 5 நாட்கள் முடிவடைஞ்சது. கடவுள் 6வது நாள் பெரிய விலங்குகள், சிங்கம், புலி, இந்த மாதிரி பெரிய விலங்குகள் எல்லாம் பூமியில் உருவாக்குனாராம். 6 நாட்கள் முடிஞ்ச பிறகு கடவுள் 7வது நாள் ஓய்வெடுத்தார். நம்ம எல்லாரும் 6 நாள் வேலைக்கு போனதும் ஒரு நாள் ஓய்வெடுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி கடவுளும் ஓய்வெடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறாராம், பிரபஞ்சம் முழுமை அடைஞ்சிருச்சு, ஏதோ ஒன்று குறையுது, இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி செய்யறதுக்கு ஒருத்தர் வேணும்னு சொல்லிட்டு களிமண் எடுத்து கடவுள் அவருடைய சாயலை போல ஆதாம் என்ற ஒரு மனிதனை உருவாக்குறாரு. தன்னுடைய சுவாச காற்றை கொடுத்து அவருக்கு உயிர் கொடுக்கிறாரு. அப்புறம் அந்த ஆதாம்க்கு துணையா ஒரு பெண்ணை உருவாக்குறாரு. அவங்க பேர் தான் ஏவாள். இப்போ அவங்க சாயலால் தான் நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, மனிதர்கள் எப்படி உருவானோன்றது உங்களுக்கு புரிஞ்சுதா பிள்ளைங்களா? ஓகே, புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். பிரபஞ்சம்னா என்னது தெரியுமா யாருக்காவது? என்னதுன்னு சொல்லுங்க பாப்போம். யார் சொல்றான்னு பாப்போம். பிரபஞ்சம்னா என்னது? சொல்லுங்க, பரிசு உண்டு. பூமி, உலகம். இந்த உலகம்தான் பிரபஞ்சம். மிக அழகாக, சிறப்பாக, ரத்தின சுருக்கமாக படைப்பை பற்றி எடுத்து சொன்ன சகோதரி ஜோனுக்கு ஜோரா அவர் கைகளை தட்டுங்க பாப்போம். அடுத்தது ஒரு பெரிய பயங்கரமான காரியம் நடக்க இருக்கு. நீங்க கண்டு கழிக்கணும். பாவத்தில் விழுந்தால் சாத்தானின் சதிகார கரம், பரிசுத்தத்தில் விழுந்தால் பிதாவின் அதிகார கரம். ஒரு கரத்தால் பிதாவை பற்றி கொண்டு மறுகரத்தால் வேத வாளை ஏந்தி கொண்டால் பிசாசையும் வதைக்கலாம், சுவிசேஷமும் விதைக்கலாம். சாத்தானே, பாலப்போ
சாத்தானே, பெருமை கொண்டவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே. நான் இருப்பது இயேசுவின் ரத்த கோட்டதா, என்ன நெருங்கி நானே போவது பாதாளந்தான். சிலுவையில் உன்னை ஜெயித்தவர் எங்க அப்பாதா, அந்த ஜெய கிறிஸ்து இயேசுவுக்கு பிள்ளை நானுதான். அப்பால போ சாத்தானே, பெருமை கொண்டவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே. நான் இருப்பது இயேசுவின் ரத்த கோட்டதா, என்ன நெருங்கி நானே போவது பாதாளந்தான். சிலுவையில் உன்னை ஜெயித்தவர் எங்க அப்பாதா, அந்த ஜெய கிறிஸ்து இயேசுவுக்கு பிள்ளை நானுதான். ஏவாளையும் ஏமாற்றினாயே, அற்ப கனிய காட்டி மோசம் செய்த சாத்தானும் நீயே. ஆலயத்துக்கு போக விடாமல் தடுப்பவன் நீயே, எங்க ஆண்டவர் இயேசுவை வணங்கிடாமல் கெடுப்பவன் நீயே. ஜெபிக்கும் போது தூக்கத்தை நீ கொடுப்பவன் தானே, பைபிள் படிக்கும் போது மனசை கெடுக்கும் சாத்தான் நீதானே. தந்திரமாக நீயும் வேலை செய்கிறே, நீ நினைச்சதொன்றும் நடக்கலையே மாந்து போகிறே. தந்திரமாக நீயும் வேலை செய்கிறே, நீ நினைச்சதொன்றும் நடக்கலையே மாந்து போகிறே. அப்பால போ சாத்தானே, அப்பால போ சாத்தானே, பெருமை கொண்டவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே. நான் இருப்பது இயேசுவின் ரத்த கோட்டதா, என்ன நெருங்கி நானே போவது பாதாளந்தா. என்ன பார்த்தீங்க எல்லாரும்? சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து ஆடினாங்களா? சாத்தானே அப்பல்ல போ, நீ தான் பெருமை கொள்ளுவ, நாங்களாம் என்ன பண்ண மாட்டோம். பார்த்தீங்களா? சந்தோஷமா இருந்ததா எல்லாருக்கும்? இந்த நிகழ்வை நடத்தி அருமையாக செய்த அன்பு சகோதரிகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். கைகளை தட்டி அவர்களை சந்தோஷப்படுத்துவோம். உங்களுடைய செயல்களும் இப்படி தான் இருக்கணும். எந்த செயலை குறித்தும் நமக்கு ஏதாவது ஒன்று எதிராக வரும் பொழுது அப்பாலை போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். எப்படி இருந்து செல்ல குழந்தைகளே? சாத்தான அப்பால. சரி, அடுத்ததாக ஒரு பாடல் வழியாக ஆடி உங்களை உற்சாகப்படுத்த வருகின்றார் சகோதரி டெல்சா. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்போ யாரெல்லாம் டான்ஸ் ஆட வரேன்னு சொல்கிறவங்களாம் வாங்க. வாங்க, யாராவது வாங்க. குட்டீஸ்லாம் வாங்க, டான்ஸ் ஆடலாம். குட்டீஸ்லாம் வாங்க, வா வாங்க, செருப்பு கழட்டிட்டு வா. ஓகே, லைனில் நின்னுங்க. நான் சொல்லித்தர மாதிரி நீங்கள் டான்ஸ் ஆடணும். அந்த பக்கம் போ. இந்த பக்கம். போதும், என்னமா போதும். அப்புறம் யார் பாப்பா? எல்லாரும் இங்கே வந்துட்டான். போதும், உட்காருங்க. போதும். ஓகேவா? இப்போ நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் எல்லாருமே டான்ஸ் ஆடணும். ஓகேவா? சரி, ஓகே. எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் என்ன பண்ணலாம்? கிளாப் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, 1 2 3. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, இயேசுவோட செல்ல பிள்ளை நானே. மோட்சலோக நானும் போக போறேன், இயேசுவோட செல்ல பிள்ளை நானே.
ஏசு சாமிக்கு நீ ஒன்ன தாரியா, நீ வாரியா என் கூட வாரியா, ஏசு சாமிக்கு நீ ஒன்ன தாரியா, யார் அந்த ஏசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே, யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. ஓகே, வெரி குட் வெரி குட். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. வந்த குழந்தைங்களாம் சூப்பராக ஆடினாங்க. வெரி குட் வெரி குட். போய் உட்காந்துடுங்க. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேன்னு அழகா ஆடுனீங்க. யாரெல்லாம் வந்து ஆடுனீங்க? வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை நடனம் அந்த பாடலோடு ஆடலை ஆடிய சகோதரி டெல்சாவுக்கும் ஆடிய குழந்தைகளுக்கும் நன்றி. உற்சாகமாக கைகளை தட்டுங்க பார்ப்போம். அடுத்ததான் அப்போ மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஆடலும் பாடலுமாக ஆடி காட்ட வருகின்றார்கள் சகோதரி மிக்கேல் அம்மா. இப்போ நிறைய பேர் வேணாம், ஒரு 5 பேர் மட்டும், இல்லை ஒரு 6 பேர் மட்டும். அச்சோ, எல்லாம் ஓடி வந்துட்டீங்களே. ஓகேவா? ஏற்கனவே ஆடினவங்க அங்க சீட்ல உட்கார்ந்துருவோம். ஆடாத ஒரு 5 சகோதரிகளை தான் அந்த ஆண்டி கூப்பிட்டாங்க. ஓகேவா? நீங்க ஆடணுமா? சரி. இப்போ நம்ம எல்லாம் எங்க போற தெரியுமா? உங்க எல்லாருக்கும் கலையிலைய கடல் பார்த்துருக்கீங்களா? அங்க ஏசப்பாவோட நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ நடந்து போறோம். எல்லாருமே வரீங்களா? நாங்க நடப்போறேன், ஏசு நடக்க போறார், இந்த குழந்தைங்க நடக்க போகுது. நீங்க எல்லாரும் வரீங்களா? ஏசப்பா நானும் வருகிறேன், கலையிலைய கடல் ஓரமா என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என்னெல்லாம் தாங்காதங்க. அன்று ஒளிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலின் மேலே நடந்து அதிசயம் செய்தீங்க. அன்று ஒளிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலின் மேலே நடந்து அதிசயம் செய்தீங்க. எம்மா ஒரு சீடரோடு நடந்து சென்றீங்க, எங்களோடு இன்று நீங்க நடந்து வாருங்க. எம்மா ஒரு சீடரோடு நடந்து சென்றீங்க, என்னோடு இன்று நீங்க நடந்து வாருங்க. உம்மாலே கூடும் எல்லாமே கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. உம்மாலே கூடும் எல்லாமே கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. ஏசப்பா நான் வருகிறேன் ராஜா. எங்க இயேசு கூட எங்க போறீங்களா? கலிலியா கடற்கரைக்கு போறீங்களா? ஓகேவா? கைகளை தட்டி கிளாப் பண்ணி மகிழ்ச்சியை நாம் தெரிவிப்போம். இப்போது கிறிஸ்து பிறப்பை பற்றி கடவுளை அறியாத அந்த குழந்தை ஒரு நிமிடம் மிக அழகான முறையில் எடுத்து சொல்ல வருகின்றால் கைகளை தட்டி உற்சாகப்படுத்துவோம். வணக்கம். தந்தை, மகன், தூய ஆற்றில் உள்ளவன் பெயருள்ள ஆமென். நான் கிறிஸ்து பிறப்பை அறிவிக்கிறேன். இயேசு ஒரு குடியில் பிறந்தார். வானில் விண்மீன்கள் தோன்றியது. விண்மீன்கள் வழிகாட்டி இயேசு இருக்கும் இடத்தை மூன்று ஞானிகளும் வந்தனர். குடியில் இருக்கும் இயேசு குழந்தையை பார்த்து சாஷ்டமாக விழுந்து வணங்கினார்கள். காணிக்கையாக பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் கொடுத்தனர். நன்றி. ஒரு நேற்று சாயங்காலம்தான் ஒரு 10 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் ப்ராக்டிஸ் தான். கடவுள்னா குழந்தை இயேசுனா யாருன்னே தெரியாது, கிறிஸ்மஸ்னா என்னன்னே தெரியாது. ஆனாலும் நம் சகோதரிகள் ரதி சொல்லி கொடுத்ததை அழகாக வந்து
மூச்சு வாங்க வாங்க மிக சிறப்பாக மேடையேறி பேசிய பிள்ளை சகோதரிக்கு குழந்தைக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்த நடனம். சரி, நடனம் நடனம். கடவுளை காதல் செஞ்சா போதும் உனக்கு எல்லாம் கை கூடும் தானா தேடி வரும் பங்கு. பெருமை பேச்செல்லாம் பழிக்காதுடா, இருக்கும் வரைக்கும் அன்ப தருவான். உள்மேல் பூவாக வந்தாரையா, நியாயம் தீர்க்க வருவாரடா. வண்டிய கட்டி பம்பரமா சுத்துவோம், தலைவன் வரலாற ஊரெல்லாம் சொல்லுவோம். அப்படிதானே? அடிபொலியா இருந்துச்சா டான்ஸ்? நம்மளே ஆடலாம் போல தோணிச்சா உங்களுக்கு? அங்க இருந்து யாருக்கெல்லாம் அப்படி தோணிச்சு? நீங்க ஆடணும், கடைசியில கிறிஸ்மஸ் தாத்தாவோட ஆடணும். ஓகே, வாருங்க. இப்போ நமக்கு கிறிஸ்மஸ் செய்தியை ஏதோ ஒன்று பண்ண போறாங்க. ஏதோ ஒரு ட்ரெண்டிங்கா ஆகிற அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ண போறாங்க நம்முடைய உதவி பங்கு தந்தை. கைகளை தட்டி அவரை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். சுருக்கமான முறையிலே மிக அழகாக தான் கொண்டு வந்த இந்த காரியத்தை நடத்தி காட்ட போகின்றார். நான் கொண்டு வந்த காரியம் ஒன்றும் இல்லை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். முதலாவதாக எல்லோருக்கும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களையும் மற்றும் வரவிருக்கக்கூடிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.
ஒரு வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுறதுக்காண்டி போயிருந்தேன். அந்த வீட்டில் ஒரே ஒரு பாட்டி மட்டும் இருந்தாங்க. யார் இருந்தாங்க? ஒரே ஒரு பாட்டி மட்டும் இருந்தாங்க, வயசானவங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டேன் நான், பாட்டி நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? நல்லா இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க, அப்படி தானே? சரி, நல்லா இருக்கிறீங்களா, சரி பாட்டி, அப்புறம் உங்களை எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போதைக்கு கொஞ்சம் உம்முன்னு இருந்தாங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டப்ப என்ன சொன்னாங்க? நல்லா இருக்கேன்னாங்க. உங்களை எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப என்ன பண்ணாங்க? உம்முன்னு இருந்தாங்க. சரி பாட்டி, உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு சொல்லி கேட்டேன். நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கல, ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். நிறையா சொத்து இருக்குது. ஒரு கோடி வரைக்கும், 1 கோடிக்கு மேலே எனக்கு சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, உங்களுக்கு மொத்தம் எத்தனை பசங்க இருந்தாங்க? 2-3 பசங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 3 பசங்க. எல்லாரையும் என்ன பண்ணீங்க? எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து வீட்டில் செட்டில் பண்ணி விட்டாச்சு, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க பாட்டி, அப்புறம் வீட்டில் எல்லா பொருளும் இருக்குதா? ஃப்ரிட்ஜ் இருக்குதா? இருக்குது. வாஷிங் மிஷின் இருக்குதா? இருக்குது. சமைக்கிறதுக்கான தேவையான பாத்திரமெல்லாம் இருக்குதா? இருக்குது. காய்கறிகளாக இருக்குதா? இருக்குது. மட்டன்லாம் இருக்குதா? மட்டன், சிக்கன் எல்லாம் இருக்குதா? எல்லாம் இருக்குது. ஏசி இருக்குதா? எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்குது. அப்புறம் என்ன பாட்டி, பேங்க் பேலன்ஸ் இருக்குதா? அது கிடக்குது, ஒரு 20-25 லட்சம் கிடக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கார் இருக்குதா? இருக்குது. எல்லாம் இருக்குது. ஸ்கூட்டி இருக்குதா? ஸ்கூட்டி இருக்குது. செம்ம ஸ்கூட்டி, ட்ரெண்டிங் ஸ்கூட்டி இருக்குது. எல்லாம் இருக்குதுப்பா, எல்லாம் இருக்குது. அப்புறம் என்ன பாட்டி, நீ சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே? எதுக்கு நீ ஒரி பண்ணிட்டு இருக்கிற? ஆனால் பார்த்துக்கிறது தான் யாரும் இல்லை. அவங்க சொன்னது எல்லாம் இருக்குது, இருந்தாலும் பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. என் பையனுடைய ஒய்ஃப் இருக்கிறா, அவங்க பேர் என்ன, சம்சாரம் தானே. மருமகள் இருக்கா, மருமகள் வந்து பார்த்துக்க மாட்டேங்கிறா. என் பையனோட ஒய்ஃபு யாரும் பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, எவரும் பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என் பேர பிள்ளைங்க என் பக்கத்தில் வர மாட்டேங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டி சொன்னாங்க. அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி இப்போ நீங்கள் நிறையவே புரிஞ்சிருந்திருப்பீங்க. நம்ம எல்லாரும் ஏறக்குறைய அந்த பாட்டி தாத்தா அந்த பாட்டி வந்து வருத்தப்பட்டது மாதிரி தான். நிறைய நேரங்களில் கவலைகள், கண்ணீர், இந்த துன்பம், மற்றவங்க என்னை புரிஞ்சுக்காம இருக்கும்போது, சில நேரம் துரோகங்கள் வரும்போது, இந்த நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, யாருமே என்னை பார்த்துக்கல, எனக்கு யாருமே கூட இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் கூட இருக்கக்கூடியவராக தான் யார் இருக்காருன்னா, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. நம்முடைய கடவுள் நமக்காக இருக்கின்றார். அது எந்த கடவுளாக கூட இருக்கலாம், ஓகேங்களா? அது சிவனா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், அனுமானா இருக்கட்டும், மாரியம்மாவா இருக்கட்டும், அல்லது நம்முடைய இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், பரிசுத்த ஆவியானவரா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும், யாராவது ஒரு கடவுள், நம்மளுக்கு கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றார். அந்த கடவுள் உங்களுக்கும் எனக்கும் துணையாக இருக்கின்றார். யாரு கைவிட்டாலும் கைவிடாதவராக அவர் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நாம நம்பிக்கையா இருப்போம். கடவுள் பார்க்கிறாரு அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம கூட இருக்கிறவங்களை, ஓகேங்களா, அது பாட்டியா இருக்கட்டும், தாத்தாவா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், சின்னவங்களா இருக்கட்டும், எல்லாரையும் நல்லா பார்த்துக்குவோம். நம்மளுடைய அன்பை பிறருக்கு உணர்த்துவோம், பிறருடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்வோம், உணர்த்தி வாழ்வோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு எக்ஸ்பிளேஷன் அழகா கொடுத்துட்டு போனாங்க. நமக்கு எல்லாருமே ஒரே கடவுள் தான். சரியா பிள்ளைங்களா? நம்முடைய உதவி பங்கு தந்தைக்கு இன்னொரு முறை கைகளை தட்டி நம்முடைய நன்றியினை கூறிக்கொள்வோம். அடுத்ததாக குழந்தைகளுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல அன்பு சகோதரர் வில்சன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஒரு சிறு வாழ்த்தை சொல்ல சகோதரரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ப்ரோக்ராம் லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு மேட்ரு என்னென்னா, என்னை இங்கே வந்து கூப்பிட்டது, இந்த ஸ்டேஜில் கூப்பிட்டது. இது வந்து லிஸ்ட்லேயே கிடையாது, திடீர்னு என்னை இங்கே அழைச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் மற்றும் வருகின்ற புத்தாண்டு வாழ்த்து மாதிரிலாம் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இயேசு கிறிஸ்துநாதர் வந்துட்டு யாருக்காக? ஒன்று கிறிஸ்துவர்களுக்காக மட்டுமா அல்லது எல்லாருக்காகுமா? எப்படி யாராவது சொல்கிறீங்களா? எல்லாருக்காகவுமே கிறிஸ்து பிறப்பு எடுத்தது நம்முடைய எல்லா மதத்திற்காகவும், பிறந்த மதத்திற்கு நிறைய பண்ணியிருக்கிறாரு. ஸோ இயேசு கிறிஸ்துவானவர் வந்துட்டு எல்லா மதத்தினருக்கும் ஒப்பானவர், எல்லா மதத்தையும் நேசிக்கின்றவர், எல்லோரையுமே அரவணைக்கின்றவர். அவர் சொன்ன ஒரே ஒரு மந்திரம்னா லவ் ஒன் அனதர், ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். அது மட்டும் தான் சொல்லிக்கிறாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா இடத்துலையுமே வந்துட்டு we are born for others. நமக்கு பிறப்புக்கு கொடுத்திருக்கிறது வந்து கடவுள் எதுக்காகன்னா, மற்றவர்களுக்கு நம்மால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா? அதுதான் கிறிஸ்துவம்ன்றது. மற்றவர்களுக்கு நம்மால் என்ன உதவி செய்ய முடியும்? ஸோ மற்றவர்கள் கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய முடியுமா? மற்றவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்க அவங்களுக்காக ஏதாவது ஒரு ஜெபம் சொல்லி அவங்களுக்காக ப்ரே பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதல் சொல்லுகின்ற வார்த்தைகளை நாம் சொல்கின்றோமா? மற்றவங்களுக்காக நான் என்ன செஞ்சுருக்கிறேன்?
ஸோ நம்ம ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டியது ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் நான் எனக்காக பிறந்தேன் நினைக்காம மற்றவர்களுக்காக எனக்கு கடவுள் பிறப்பை கொடுத்துருக்கிறாரு. அந்த கடவுள் என்ன கேட்குறாருன்னா, நீ இந்த உலகத்தில் படைச்சு உன்னை படைச்சிருக்கிறேன்னு நீ என்ன செஞ்சிருக்க இவ்வளோ நாளா? நான் அடிக்கடி எங்களுடைய இதில் ஒரு மீட்டிங்கில் பேசுவேன். நான் ஒவ்வொரு நாளும் நாம் படுக்க போகும் பொழுது அன்று செய்த நல்ல காரியங்களை நினைத்து பாருங்கள். அன்றைக்கி நான் என்னெல்லாம் நல்ல காரியங்கள் செஞ்சுருக்கேன். அப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, நான் இன்றைக்கி எல்லாம் முடிச்சுட்டு படுக்கும் போது யோசித்து பார்த்தேன், ஒன்றுமே இல்லை, நான் எந்த நல்ல காரியமோ செய்யலைன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். நாம் அப்படி சொன்னதுனால என்ன பண்ணாங்க, நிறைய பேர் நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு சில காரியங்களை செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி அவர்கள் தூங்க போகும் பொழுது அவர்கள் நினைக்கும் பொழுது நான் இன்றைக்கி என்ன நல்ல காரியம் செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு சில நல்ல காரியங்கள் உள்ள நல்ல நினைவுக்கு வந்தது. நான் அந்த பாட்டிக்கு வயசான பாட்டி நடக்க முடியாமல் இருந்தாங்க, அவங்களை கொண்டு போய் விட்டேன். அல்லது ரோடு கிராஸ் பண்ண முடியாமல் இருந்தாங்க, ரோடு கிராஸ் பண்ணி விட்டேன். ஸோ இப்படி ஒரு சில காரியங்கள் செய்வதிலே நாம் திருப்தி அடைய வேண்டும். அதுதான் உண்மையிலேயே நமக்கு மகிழ்ச்சி. மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்கின்றோமோ, எதை செய்கின்றோமோ அதில் தான் நம்முடைய மகிழ்ச்சி. ஒரு வாட்டி ஒரு பாட்டி ரோட்டில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. என்னுடைய நண்பர் பைக்கில் போயிட்டே இருக்கிறாரு. அந்த பாட்டி லெஃப்ட்டில் ரோட்டில் சைடில் இருந்துட்டு இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, அவங்களால நடக்க முடியல, தள்ளாடுறாங்க, ரோடு கிராஸ் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் போக முடியல அவங்களால. அப்போது என்னுடைய நண்பர் அந்த பாட்டியை பார்த்துட்டு ஐயோ இறக்கப்பட்டுட்டு என்கிட்ட, நான் இருக்கிறது எங்கள் ஆஃபீஸில் எம்எம்சி காம்ப்ளெக்ஸில் இருக்கிறேன், அங்கே உடனே ஏய் வில்சா, இன்றைக்கி ஒரு பாட்டியை பார்த்தேன், உன் ஞாபகம் தான் நான் வந்துச்சு, என்னாச்சு, என்ன ப்ராப்ளம்? இல்லை, பாட்டி கிராஸ் பண்ண முடியாமல் அங்கே நின்றுக்கிட்டே இருந்தாங்க. சரி நீ என்ன பண்ண அப்படிங்கிட்ட. நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணலையே, உன் ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா என் ஞாபகம் வந்துச்சு, அட்லீஸ்ட் அந்த பாட்டியை ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது உதவி செஞ்சியா, ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து கொடுத்தியா அந்த பாட்டிக்கு, பண்ணுறேன், அவனுக்கு ஞாபகம் வரல. ஸோ நாம் செய்ய வேண்டியது, அதனால் ஒவ்வொரு பாட்டிக்கு தண்ணி கொடுக்கணும், கிராஸ் பண்ண ஒன்றுன்னு சொல்ல. இதை மாதிரி சில சில காரியங்கள் நாம் செய்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். கிறிஸ்துவம் அதில் தான் இருக்குது, எல்லோருக்குமே பொருந்தும். இது கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மதத்திற்கும் சேர்த்து சொல்கிறேன். எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க நாம் பயன்பட வேண்டும். நன்றி, வணக்கம். அன்பு சகோதரருக்கு கைகளை தட்டி நம்முடைய பாராட்டை நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். மிக அழகான உயிருள்ள உயிரோட்டமான ஒரு செய்தியை வழங்கிய சகோதரருக்கு நன்றி. அடுத்ததாக நம்முடைய பங்கு தந்தை பிள்ளைகளோடு உரையாடி மகிழ்விக்க வர இருக்கின்றார். அதற்கு முன்பாக ஒரு ஆடலோடு பாடலை பாட சகோதரி ஒருவர் வருகிறார். கைகளை தட்டி நாம் அவர்களை உற்சாகப்படுத்துவோம். அன்பான பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இயேசுவை நோக்கி நாம நடந்து போக போறோம். இப்போ யாருக்கெல்லாம் இயேசுவை பிடிக்கும்? யாருக்கெல்லாம் வாங்க, எல்லோரும் இயேசு கிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. எல்லோரும் இயேசு கிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. உங்க பணத்தை கேட்கல, உங்க நகையை கேட்கல, உங்க உடலை கேட்கல, உள்ளத்தை கேட்கிறார். எல்லோரும் இயேசு கிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. வேத வசனமோ எனக்கு ரொம்ப இஷ்டம், சாத்தானுக்கோ அது ரொம்ப கஷ்டம். கீழ்ப்படிந்தாலோ ஆசீர்வாதம், இல்லாவிட்டால் பெரும் நஷ்டம். வேத வசனமோ எனக்கு ரொம்ப இஷ்டம், சாத்தானுக்கோ அது ரொம்ப கஷ்டம். கீழ்ப்படிந்தாலோ ஆசீர்வாதம், இல்லாவிட்டால் பெரும் நஷ்டம். நீங்க ஆடுறீங்களா? ஆசையா இருக்கா? ஒரு சின்ன பாட்டு போட்டு விட்டுறட்டா? ஆடுறீங்களா? நல்லா ஆடணும். ஓகே. Dashing through the snow in a one-horse open sleigh.
கடைசியில் என்ன கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும், என்ன ஒரு 3 ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். அன்பான பங்கு தந்தையை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஓகே, இப்போ நான் வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் இன்னைக்கு என்ன பண்ணோம்? ஓகே சொல்லமா? ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். வெரி குட். நீங்கள் ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் வந்து நீங்கள் வந்திருக்கீங்க. ரொம்ப அழகாக இந்த நாளை நம்ம நடத்தி கொண்டு இருக்கோம். இயேசுடைய இப்போ நம்ம என்ன லீவு, ஸ்கூலில் லீவ் விட்டு எதுக்காக லீவ் விட்டுருக்காங்க? எதுக்கு? எக்ஸாம் முடிச்சா லீவ் விட்டானா? கிறிஸ்மஸ்டா டேய். சரி, நம்ம எந்த வருஷம் இந்த வருஷத்துக்கு எந்த வருஷம் சொல்றோம்? 2023. அடுத்த வருஷம் அதுக்கு வருஷம். ஓகே, இப்போ 2024 போறோமா இல்லையா? ஓகே, நல்ல மழை பெஞ்சுதா? நிறைய லீவ் விட்டாங்களா? உங்களுக்கு லீவ் வேணுமா வேணாமா? ஜனவரி மாதம் என்ன விழாவை கொண்டாட நம்ம? பொங்கலோ ஒரே லீவு தான். உள்ள லீவ் விட்டா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே? ஓகே, இந்த ஒரு லீவ் வந்து கவனிங்க, எல்லாம் கவனிங்க. ஏசப்பா பிறந்தப்போ உலகம் முழுவதுமே லீவ் விட்டாங்க தெரியுமா? எப்படா? 25 டேய் சோமாரி, 25ஆம் தேதிடா, டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி உலகம் முழுவதும் எல்லாருக்கும் ஏன் லீவ் விட்டாங்க? விழா முடிவுக்கு வந்துட்டோம். கர்த்தர் பிறப்பு தான் அந்த விழாவுடைய முடிவு. இப்பொழுது ஒரு நடனமாடி பின்பு கிறிஸ்து பிறப்பை நாடகமாக நடித்து காட்ட வருகின்றார்கள். அதோடு விழா முடிவரையும் பிள்ளைகளுக்கு பரிசுகளை அருட்தந்தையர்கள் கொடுப்பார்கள். ஓகேவா? முடிவுக்கு வந்துட்டோம். ஒரு நடனம். பண்பாட மெரி கிறிஸ்மஸ். கண்மின்னும் தாரகை கை காட்டும் திசையிலே புல்லனையில் பூவென புனிதர் பிறந்தார். ஆயர்களோ ஆவலில் ஞானியர்கள் அருகினில் கந்தலிலே வைரமென இயேசு பிறந்தார். சில்லென்ற வெண்பனி விண்ணுலகின் கண்மணி பாலகனாம் இயேசு பிறந்தார். சில்லென்ற வெண்பனி விண்ணுலகின் கண்மணி பாலகனாம் இயேசு பிறந்தார். அடி
பொழிய ஒரு நடனம் ஆடி பிள்ளைங்க மகிழ்விச்சது சந்தோஷம் தானே? அதெல்லாம் யாரு? இன்னைக்கு நடந்த அத்தனை ப்ரோக்ராம்லையும் கலந்து சிறப்பித்ததெல்லாம் யாரு? நீங்க தான். கடவுளை கிறிஸ்துவை அறியாத செல்ல குழந்தைகள். சரியா? இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கோம். கிறிஸ்து பிறப்பு நற்செய்தி இதுதான். இப்போ நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். கிறிஸ்து பிறக்க போகிறார். பிறப்பு நிகழ்வை மிக அழகான முறையில் நடித்து காட்ட உங்களை போன்று பிள்ளைகள் வர இருக்கின்றார்கள். கைகளை தட்டி உற்சாகமாக நாம் வரவேற்போம். மரியாளே, பயப்படாதே. நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படியாகும்? நான் ஒரு கன்னிகை. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள பிள்ளை உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. நான் கர்த்தருக்கு பணிவிட சேரப்பேன். நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு நடக்கட்டும். வேலையெல்லாம் நிறைய இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியலையே. என்ன ஜோசப், வேலை முடியலன்னு கவலையா இருக்கியா? ஒண்ணு இல்ல. எப்ப நம்ம வேலையை முடிச்சு கொடுப்ப? உங்களுடைய வேலை தான் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் சீக்கிரம் முடிச்சு தந்துடுறேன். சரி, ஆகட்டும். மரியாள் மிகவும் நல்லவள். ஆனால் அவள் கருவுற்று இருக்கிறாள். இது எப்படி நடந்தது? இதை கேள்விப்பட்ட சமூகம் என்ன சொல்லும்? மரியாளை தவறாக பேசுவதை நான் எப்படி அனுமதிக்க முடியும்? வேண்டுமானால் மரியாளிடமிருந்து நான் யாருக்கும் தெரியாமல் விலகிடலாமா? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. என்ன செய்வது? தாவீதின் மகனாகிய யோசேப்பே, மரியாளை உனது மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயங்காதே. அவள் கருவில் இருக்கும் குழந்தை பரிசுத்த ஆவியானவரால் உண்டானது. அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அக்குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடு. அவர் தன் மக்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இவையெல்லாம் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் சொன்னவைகளின் நிறைவேறுதலுக்காக நடந்தன. தீர்க்கதரிசி சொன்னது இதுவே: கன்னிப்பெண் ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள். நம் நாட்டு பேரரசர் அகஸ்திராயர் ஒரு ஆணையிட்டு உள்ளார். நம் நாட்டு மக்கள் அனைவரும் அவர்களின் சொந்த ஊருக்கு சென்று பெயர் முகவரியை தகுந்த அதிகாரிகளிடம் பதிவு செய்ய வேண்டும். இதுதான் நம் நாட்டின் முதல் கணக்கெடுப்பு. அதனால் அனைவரும் இதை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். இது அரசரின் கட்டளை. இது அரசரின் கட்டளை. இது அரசரின் கட்டளை. நமது சீசரின் அறிக்கையை பற்றி கேள்விப்பட்டாயா? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதே. என்ன அறிக்கை? எல்லோரையும் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று பெயர்களை பதிவு செய்யுமாறு கூறியுள்ளார். ஊருக்கு சென்று பெயர் முகவரியை தகுந்த அதிகாரிகளிடம் பதிவு செய்ய வேண்டும். இதுதான் நம் நாட்டின் முதல் கணக்கெடுப்பு. அதனால் அனைவரும் இதை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும்.
சரி சரி, நாமும் சென்று நமது பெயர்களை பதிவு செய்வோம். என்னப்பா ஜோசப், உன்னோட சொந்த ஊர் பெத்லகேமுக்கு போலியா? அகஸ்து ராயரோட அறிக்கையை கேள்விப்பட்டியா? ஆமா, இத நான் கேள்விப்பட்டேன். என் மனைவி கிட்ட இத பத்தி பேசி நாங்க 2 பேரும் புறப்பட தயாராக வேண்டியதுதான். சரி, பத்திரமா போயிட்டு சீக்கிரம் திரும்பி வந்துரு. நீ வந்ததுக்கு அப்புறம் நாம சந்திக்கலாம். வரேன். நல்லது. நாம எப்படி ஊருக்கு புறப்படுறது? நீ கவலைப்படாத மரியா, உன்னை நான் பத்திரமா கூட்டிட்டு போறேன். நம்ம பேரை என்னைக்கே பதிவு செஞ்சாகணும். அதனால நாம இங்கிருந்து உடனடியா போயாகணும் மரியா. நாம நேரத்தை கடத்த வேண்டாம். கிளம்புறதுக்கான ஏற்பாடுகளை செய். சரி. மரியா, உனக்கு களைப்பா இருக்கா? ஆமா, நாம எங்கேயாவது தங்கிக்கலாமா? இதுக்கு மேல என்னால பயணம் பண்ண முடியாது. என்னால வழி தாக்க முடியல. சரி மரியா, நாம 2 பேரும் தங்கறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல இடத்தை நான் பாக்குறேன். நீ கவலைப்படாத. உங்களுக்கு என்ன வேண்டும்? தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைக்குமா? என்ன மன்னிச்சிடுங்க, இங்க எந்த அறையும் காலியா இல்ல. நீங்க வேற ஒரு நல்ல இடமா பாத்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கமா. நாம தங்கறதுக்கு நிச்சயமா ஒரு இடம் கிடைக்கும். சீக்கிரம் தங்கறதுக்கு ஒரு இடம் பாருங்க. இதுக்கு மேல என்னால வழியை தாங்கிக்க முடியாது. போக போக வலி ஜாஸ்தி ஆகுது. தயவு செஞ்சு சீக்கிரம் இடம் பாருங்க. ஓ, அங்க பாரு, ஒரு மாட்டு கொட்டகை. தற்சமயம் நாம தங்கறதுக்கு நல்ல இடமாவும் பாதுகாப்பாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். வா மேரி, நாம போய் அங்க தங்கலாம். என்ன நம்ம குழந்தை? என்ன அழகு! ரொம்ப குளிருது இல்ல? வழக்கத்துக்கு மாறா ரொம்ப குளிராதான் இருக்குது. தேவதூதன், தேவதூதன், பயப்படாதிருங்கள். உங்களுக்கு சந்தோஷமான நற்செய்தியை கூறப்போகிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். அவரே கிறிஸ்துவாகிய இயேசு என்னும் இரட்சகர். அவர் பெத்லகேம் என்னும் ஊரில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்துள்ளார். இதுவே நீங்கள் அறிந்து கொள்வதற்கான அடையாளம்.
பெத்தேலுமுக்கு செல்வோம். தேவதூதன் அறிவித்தபடி நமக்கு அரசர் பிறந்திருக்கிறார். நாம் அவரை கண்டு வணங்கி மரியாதை செலுத்துவோம். உடனே புறப்படுங்கள். வெள்ளி ஒன்று புது வெள்ளி ஒன்று வானத்திலே தோன்றிடுதே, அது நல்ல செய்தி ஒன்று கூறிடுதே. வெள்ளி ஒன்று வானத்தில் தோன்றிடுதே, அது நல்ல செய்தி ஒன்று கூறிடுதே. யூதருக்கு ராஜா பிறந்தாரன்று யூகித்தோம் சாஸ்திரிகள் உண்மையதே, யூகித்தோம் சாஸ்திரிகள் உண்மையதே. வெள்ளி ஒன்று புது வெள்ளி ஒன்று வானத்திலே தோன்றிடுதே, அது நல்ல செய்தி ஒன்று கூறிடுதே. பாலனுக்கு பரிசாக தரலாமா? தங்க கட்டி கொண்டு வரலாமா? தங்க பாலனுக்கு பரிசாக தரலாமா? வாரும் வாரும் அதை தாரும் தாரும் மிக நல்ல பரிசு அதுவே. வாரும் வாரும் அதை தாரும் தாரும் மிக நல்ல பரிசு அதுவே. மங்கா புகழ் மன்னவனை சங்கீதம் பாடி தொழுதிடுவோம். மங்கா புகழ் மன்னவனை சங்கீதம் பாடி தொழுதிடுவோம். வெள்ளி ஒன்று புது வெள்ளி ஒன்று வானத்திலே தோன்றிடுதே, அது நல்ல செய்தி ஒன்று கூறிடுதே. வெள்ளைப்பழம் கொண்டு வரலாமா? வெள்ளை உள்ளத்தோனை கண்டு மகிழ்வோமா? வெள்ளைப்பழம் கொண்டு வரலாமா? வெள்ளை உள்ளத்தோனை கண்டு மகிழ்வோமா? வாரும் வாரும் அதை தாரும் தாரும் மிக நல்ல பரிசு அதுவே. வாரும் வாரும் அதை தாரும் தாரும் மிக நல்ல பரிசு அதுவே. மங்கா புகழ் மன்னவனை சங்கீதம் பாடி தொழுதிடுவோம். மங்கா புகழ் மன்னவனை சங்கீதம் பாடி தொழுதிடுவோம். வெள்ளி ஒன்று புது வெள்ளி ஒன்று வானத்திலே தோன்றிடுதே, அது நல்ல செய்தி ஒன்று கூறிடுதே. பாடலுக்கு பரிசாக தரலாமா? தூபவட்டம் கொண்டு வரலாமா? தூய பாடலுக்கு பரிசாக தரலாமா? பாரும் பாரும் அதை தாரும் தாரும் மிக நல்ல பரிசு அதுவே. பாரும் பாரும் அதை தாரும் தாரும் மிக நல்ல பரிசு அதுவே. மங்கா புகழ் மன்னவனையே சங்கீதம் பாடி தொழுதிடுவோம். மங்கா புகழ் மன்னவனையே சங்கீதம் பாடி தொழுதிடுவோம். வெள்ளி ஒன்று புது வெள்ளி ஒன்று வானத்திலே தோன்றிடுதே, அது நல்ல செய்தி ஒன்று கூறிடுதே. வெள்ளி ஒன்று வானத்தில் தோன்றிடுதே, அது நல்ல செய்தி ஒன்று கூறிடுதே. யூதருக்கு ராஜா பிறந்தாரன்று யூகித்தோம் சாஸ்திரிகள் உண்மையதே. வெள்ளி ஒன்று புது வெள்ளி ஒன்று வானத்திலே தோன்றிடுதே, அது நல்ல செய்தி ஒன்று கூறிடுதே. மிக அழகான முறையில் கிறிஸ்து பிறப்பு தொடக்கம் முதல் முடிவு வரை அற்புதமாக நடித்து காட்டிய நம்முடைய பிள்ளைகள், கடவுளை கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகளும் அதில் கலந்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் ஜோரா அவர் கைகளை தட்டுங்க. மிக மிக அற்புதமாக இந்த விழாவுக்கு இன்னும் இன்னும் அழகு சேர்க்கும் வண்ணமாக முடிவில் அமைந்தது. அதை தயாரித்த அந்த சகோதரிகளுக்கும் மனமார நன்றிகளும் பாராட்டுகளும். இன்னொரு முறை அதை தயாரித்த அந்த சகோதரிகளுக்கு நன்றி சொல்லுவோம். கைகளை தட்டுங்க. அவ்வளவுதான். முடிக்க போறோம். முடிக்கும் போது எப்படி சொல்லி முடிப்போம்? யார் வருவா?
கிறிஸ்மஸ் தாத்தா. ஃபாதர் முடிப்போமா? கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய நடனத்தோடு முடிவு பெறும். அருட்தந்தையானவர் உங்களுக்கு அருட்சகோதரிகள் அருட்தந்தை எல்லாம் இணைந்து பரிசுகளை வழங்குவார்கள். அழகாக உங்களை நீங்க எப்படி வர வேண்டும் என்பதை அந்த நம்முடைய ஆண்டிங் எல்லாம் உங்களை வழி நடத்துவாங்க. அதுபடி தான் நீங்க வரணும். சரியாமா? ஓகே, சரி. கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய நடனம் 4 கிறிஸ்மஸ் தாத்தா. அதிலே விரும்புகின்ற எல்லாரும் கொண்டு கீழே விழுந்துடக்கூடாது. எல்லாரும் வர முடியாது. சரியா? நான் கூப்பிடும் போது நீங்க வந்தா போதும் என் செல்ல குழந்தைகளை. ஆமா, இதுவரைக்கும் வராதவை தான் கூப்பிடும் போது முதல்ல தாத்தா ஆடட்டும். ஓகேவா? 1 2 3 குவைட், பி குவைட். ஓகேவா? அப்பதான் இது கேட்கும். கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருக்கேன், ஆடி பாடுங்கோ பிள்ளைகளே செல்லங்களே, ஓடி வாருங்கோ. வந்திருக்கேன், ஆடி பாடுங்கோ பிள்ளைகளே செல்லங்களே, ஓடி வாருங்கோ. இயேசுபாலன் கொண்டு வந்த சந்தோஷமே உங்களுக்கு நான் தரும் பரிசாகுமே. இயேசுபாலன் கொண்டு வந்த சந்தோஷமே உங்களுக்கு நான் தரும் பரிசாகுமே. கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருக்கேன், பிள்ளைகளே கூடுங்களே. கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருக்கேன், ஆடி பாடுங்கோ பிள்ளைகளே செல்லங்களே, ஓடி வாருங்கோ. கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருக்கேன், ஆடி பாடுங்கோ பிள்ளைகளே செல்லங்களே, ஓடி வாருங்கோ. ஆசைகளை கேளுங்களே, தேவபாலன் தருவார் நம்புங்களே. அன்பான மொழிகளை பேசுங்களே, அச்சமின்றி ஒற்றுமையாய் வாழுங்களே. சின்ன தம்பி உனக்கு என்ன வேணும்? Happy Christmas and Happy New Year. Happy Christmas. சரி, வாழ்த்துக்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். வந்தது மாதிரி மெதுவா அவங்க சீட்ல போய் உட்காருங்க. மெதுவா மெதுவா மெதுவா. அருட்தந்தையும் அருட்சகோதரியும் 6th அருட்தந்தையும் ஆண்ட்ரூ டொமினிக் அவர்களும் அன்போடு மேடைக்கு வர அழைக்கின்றோம். செல்ல குழந்தைகளே, இதுவரை அமைதி காத்தீர்கள். இன்னும் கொஞ்ச நேரம் உங்களுக்கான பரிசுகள். ஜபக்குழு சகோதரிகள் எல்லாம் அப்படியே குழந்தைகளை ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருந்து அழகா அனுப்பி இங்க இருக்க சகோதரிகள் கொடுத்து வெளியே அனுப்புவாங்க. வெளியில படியில 2-3 சகோதரிகள், வெளியில படியில 2-3 சகோதரிகள்